1980s யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல ஆலன் ரெக்ஷஃபன் ஒரு சயின்டிஸ்ட் ரேட்ஸ் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணாரு. எல்லா ரேட்ஸும் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல வச்சுட்டு ஃபுட், வாட்டர் அண்ட் பிளே டைம் எல்லாம் டைம் டு டைம் கொடுத்தாரு. ஸ்லீப் டிப்ரைவேஷன் ஸ்டேட்லயே அந்த ரேட்ஸை வச்சிருந்தாரு. ஒரு ரேட் கூட தூக்கம் வரும்போதே ட்ரம்மை பிளே பண்ணி அவங்கள தூங்க விடாம பண்ணதுல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ரேட்ஸ் நிறைய சாப்பிட்டது. நிறைய சாப்பிட்டாலும் அது வெயிட் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 2 to 3 weeksல 1 by 1 rat எல்லா ரேட்டும் லைஃபை லூஸ் பண்ணிடுச்சு. அதாவது they all died. இதோட டெத்துக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் ரேட்ஸ் எல்லாமே ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல இருக்கு. அப்போ இன்ஃபெக்ஷன் எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட்ஸ்க்கு இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சு. இம்யூனிட்டி ரொம்ப குறையும் போது நம்ம பாடியிலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஓரல் கேவிட்டிலையும் கட்லயுமே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ் இருக்கு. இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல நம்ம இம்யூனிட்டி நல்லா இருக்கும் போது இந்த பாக்டீரியா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. பட் நம்ம இம்யூனிட்டி ரொம்ப குறையும் போது இந்த பாக்டீரியாவே பெத்தோஜெனிக்கா மாறிடுது, நமக்கு நிறைய டிசீசஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி தான் அந்த ரேட்ஸும் ஓன் கட் பாக்டீரியா, ஓரல் பாக்டீரியால இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எல்லா ரேட்ஸும் இறந்துருச்சு. நிறைய ஹெல்த் டிசார்டர்ஸ் வரதுக்கு ஸ்லீப் டிப்ரைவேஷன் தான் மெயின் காஸ். இதுல இருந்து நம்ம தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு டெய்லி 7 to 8 hours கண்டிப்பா தூங்கி ஹெல்த்தியா இருக்கணும்.